சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸ்பெயின் நாட்டில் ஒரு பொண்ணு வேலைக்கு தினமும் கரெக்டான டைமோட சீக்கிரமாகவே போகிறாங்க. எப்போ அப்படின்னா, தினமும் ஆஃபீஸ் டியூட்டி வந்து 7:30 மணிக்கு. ஆனால் இந்த அம்மா 6:45 மணிக்கே போயிடுச்சுங்க. அந்த அளவுக்கு பங்க்சுவாலிட்டியாக இருந்திருக்கு. அதுக்கு அவங்களுக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு தெரியுமா? அந்த கம்பெனிலேருந்து அவங்கள ஃபயர் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளையும் சும்மா இல்லை. உடனே நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றத்தில் சொல்கிறாங்க, 1 நாள் இல்லைன்னு 2 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 19 முறை வந்து நாங்கள் வார்னிங் கொடுத்துருக்கோம். ஏம்மா இந்த மாதிரி சீக்கிரமாக வராத அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லேயே இதே இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடச்சிருந்துச்சின்னா நம்ம கம்பெனியில் என்ன நினைப்பானுங்க, அப்பா ஒருத்த சிக்கிட்டான்டா, இவனை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம வேலை வாங்கணும் அப்படின்னு நினைப்பான். ஆனால் அது யூரோப்பியன் கண்ட்ரிங்கிற ஒரே காரணத்தினால பார்த்துங்க 19 முறை வார்னிங் கொடுத்தோம் அந்த பிள்ளை வந்து நேரம் தவறாமல் வந்திருக்கு. அட் த சேம் டைம் அவனே சொல்கிறான், இவங்க வந்து எனக்கு எந்த டிமாண்டும் பண்ணலை, இவங்க மேலே எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இவங்களும் யாரை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் இல்லை, இவங்க வந்து பஞ்சுவாலிட்டியாக இருந்திருக்காங்க, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நீக்கப்படுறோம், எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கம்பெனி தரப்பில் சொல்லப்படுது. இந்த பிள்ளையும் வேறு வழி இல்லை, அவ்வளோதான். நீதிமன்றமும் சொல்லிட்டாங்க, ஏம்மா நீ இவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருக்கியா, வேறு வழி இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு டெர்மினேஷனை வாங்கிட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லி அவங்களும் உத்தரவு கொடுத்துறாங்க. ஆனால் அந்த பிள்ளை வந்து மனம் தளரல. நம்ம வந்து கண்டிப்பாக இன்றைக்கி நீக்கப்பட்டாலும் நாளைக்கு அதே கம்பெனியில் நம்மளை வந்து தேடப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியத்தோட அடுத்தடுத்த வேலைக்காக போகுது. அதனால் எல்லா நேரமுமே சரி, பஞ்சுவாலிட்டியாக இருந்தால் அதுவும் சில நேரங்களில் தப்பாக தான் போய் முடியுன்றதை நான் இங்கே பதிய வச்சுக்கிறேன். அப்புறம் மெச்சூரிட்டினா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து அவ்வளோ கடுப்பேற்றுனானுங்களேன், அந்த நேரத்தில் அவங்க பல்லை அடித்து உடைக்கணும் போல் நமக்கு தோணும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் பல்லை இடிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அவங்களுக்கு சூப்பருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தாங்க மெச்சூரிட்டின்னு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.